வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம சேலம் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இது செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம்னா சேலம் ஹிடன் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். ஸோ அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபிகேஷன் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஆகுது. டிஆர்எஃப் நம்ம வீட்டில் இருந்து வண்டி எடுத்து கொஞ்சம் தூரமே வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீல்நாயக்பட்டி பைபாஸில் லொக்கேட்டாக இருக்க ஊத்துமலை வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியே ஃபுல்லாக தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க என்ன மாதிரியே. நான் பார்த்துருக்கேன், ஒரு 2-3 times நான் போயிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் ஒவ்வொரு பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம எங்கே கவர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம பார்த்தீங்கன்னா மேலே ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ சேலத்தில் யார் பார்த்துருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பிளேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிளேஸ்லாம் நோட் பண்ணிட்டு நான் அப்கமிங் வீடியோஸ் நான் அங்கே ஒவ்வொரு பிளேஸ் தான் போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நானும் பார்க்காததை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் அந்த விஷயங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு தெரிய வைப்போம். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, நான் சீல்நாயக்பட்டி பக்கமாக போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேலம் சீல்நாயக்பட்டி பைபாஸ் வந்தாச்சு. நம்ம இதுலேருந்து எப்படி போகணுன்னா நம்ம டேரெக்டாக இப்போ ஆத்தூர்லேருந்து நம்ம இப்படி வரோம்னா டேரெக்டாக போனோம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு அப்படி போகுது. ஸோ நம்ம இப்போ நாமக்கல் போகிற சைடில் நம்ம கட் ஆகிக்கணும். இந்த வேலை கட் பண்ணிட்டு போய் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 500 meters தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேராக போகாமல் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா நாமக்கல் போகிற ரோடு, நாமக்கல் திருச்சி மதுரை பைபாஸ். சொல்லப்போனால் இது மதுரை பைபாஸு. இதிலேருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா மேலே பைபாஸ் வரும். இதில் நீங்கள் கட் பண்ணிக்கணும், பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா மேலே பைபாஸ்லேருந்து வண்டி அதிகமாக வரும். ஸோ இங்கேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இந்த பேக்கரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சம் தூரம் கரெக்டாக அந்த டேர்னிங்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 500 meters ஒரு 400 meters தான் இருக்கும். அங்கே பாருங்கள், இங்கே போட்டிருப்பாங்க ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில்னு சொல்லிட்டு. இதிலேருந்து டேரெக்டாக போனோன்னா நம்ம மேலே போயிடலாம் வியூ பாயிண்ட்டுக்கு. மேலே அதுவும் இல்லாமல் ஒரு கோயில் வேறு இருக்குங்க. ஆனால் நான் இன்ன வரைக்குமே கோயில் போனதில்லை. நான் வந்து 2-3 டைமுமே மேலே நான் வந்து 2-3 டைமே வியூ பாயிண்டோடு நிறுத்திட்டு நான் அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்துடுவேன். அங்கப்பா குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு பாத்திரோட பார்த்து போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு டூரிஸ்டர் பிளேஸ் தானே. அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். கொஞ்சம் சுகம் தான் இருக்குது. ஸோ காலைங்காடி வெயில் போட்டு வாங்குது. குளுங்குறதுலேயே எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குங்க உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு கட்டுறாங்க இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரர் அம்மன் திருக்கோயிலா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ள இன்ன வரைக்குமே நான் ஒரு டைம் கூட போனதில்லை. இந்த ஆண்டை ஒரு பக்கம் படியேறி போகிற மாதிரி இருக்குது. அந்த ஆண்டை ஒரு கோயில் இருக்குது. டிஆர்எஃப் நான் ஒரு 2-3 times வந்திருப்பேன் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ நான் அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன். அப்போலேருந்து இந்த கோயில் கட்டிகிட்டே தான் இருக்காங்க, இன்னும் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. கோயில்னாவே இப்படி தானே, ரொம்ப இழுக்க போடுவாங்க. ஸோ ஆனால் இன்ன வரைக்குமே நான் இங்கே இருக்கிற கோயிலுக்கு ஒரு கோயில் கூட போனதில்லை. ஸோ இந்த டைம் போகலான்னு ஒரு எண்ணம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்ததை உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. குழந்தைங்க, குட்டி காய்ஸ். ஸோ இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ மார்னிங் சன்ரைஸு காலைங்காட்டியும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் மைண்ட் பீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வரலாம். ஆனால் மார்னிங் வராதிங்க, காலைங்காட்டியும் பாருங்கள் வெயில் போட்டடிக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலைங்காட்டி உட்காந்துட்டு இந்த கல் மேலே உட்காந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்.
ஸோ நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனாக இருந்தால், ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்செட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இங்கேருந்து அவுட்டர் சிட்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ்க்கும் சொல்ல போனால் இது ஏற்ற பிளேஸ் தான். ஸோ மேலே கோயில் வேறு இருக்குது, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தூரம்லாம் போய் பார்க்க வேணாம். இங்கேயோ சின்னதாக சேலம் சிட்டி அவுட்டர்லேயே ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது. டேரெக்டாக வந்தீங்கன்னா டெம்பிள் டேட் கூடயும் பண்ணலாம். டெம்பிள் டேட் போகிறதுக்குலாம் எல்லாம் ஏற்ற பிளேஸ் சொல்ல போனால், கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ லவ்வர்ஸுக்கும் சொல்ல போனால் இது ஏற்ற பிளேஸ் தான். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே கோயிலுக்கு போவோம். ஏன்னா நான் இன்ன வரைக்குமே கோயிலுக்கு போனதில்லை. ஸோ இந்த டைம் கன்ஃபார்ம் போயிடணும். ஆனால் பாருங்களேன், நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு தான் வந்தோம். ஸோ இப்போ கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு. ஸோ வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதாது, என்னையும் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேங்க. எப்படி போகணுன்னு தெரியலையே. இப்படியா அப்படியா? ஆமாம், டிஆர்எஃப். வண்டி நிறுத்திப்போம். ஸோ டிஆர்எஃப் நம்ம மேலே வந்துவிட்டோம். ஸோ மேலே வந்துட்டு பைக் பார்க் பண்ணிட்டோம். நம்ம பைக் பார்க் பண்ணுற இடத்துல தான் ஒன்று கவனித்தேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஆஞ்சநேயர் நம்ம காவா கேட்குறாரு. ஆனால் வண்டி ஒவ்வொரு வண்டியும் மேலேயும் ஏறி உட்கார்றாரு. வண்டியில் ஸ்க்ராட்ச் கிராச் போட்டுருச்சுன்னா ரொம்ப போயிடும். ஆஞ்சநேயா பார்த்து பத்திரம், வண்டியை பார்த்துக்கோ. ஸோ டிஆர்எஃப் நம்ம இப்போ தான் மேலே போகிறோம் ஃபஸ்ட் டைம். ஸோ மேலே போயிட்டு வீடியோ எடுக்கலாமா இல்லைன்னு தெரில, பார்த்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் வீடியோ எடுக்கலாமா உள்ளார? எடுக்கக்கூடாதுங்களா? ஸோ டிஆர்எஃப் ஒரு வழியாக மேலெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் கீழே வந்து வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளேஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டோம். ஸோ நம்ம மேம்டால் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மேம்டால் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கோம். நம்ம கண் பார்வையில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிலே நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். எதனால் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாங்க. ஸோ அதனால் உள்ளார வந்து கோயிலுக்குள்ளார வீடியோ கிளிப்ஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வீடியோ கிளிப்ஸ் எதுவும் எடுக்கல. அப்படி இருந்தால் கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, ஸோ மேலே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முருகன் கோயிலையும் காலபைரவர் கோயிலும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேரெக்டாக முருகன் கோயிலை பார்த்துட்டு ரிட்டன் வெளியே வர மாதிரி. ஸோ அந்த முருகன் கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம நார்மலாக முருகன் கோயிலில் பார்க்குறது எல்லாமே வேல் வந்து முருகர் வந்து நேராக நிறுத்தி வச்சுருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற முருகன் கோயிலில் வந்து முருகர் எப்படி இருக்காருன்னா, எப்படி தோற்றம் இருக்காருன்னா, வேல் வந்து இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி. எனக்கு அது கிளியராக இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. ஏன்னா நான் அங்கே சாமி படைச்ச அந்த ஐயர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எதனால் அது சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நானே அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது நானே ரெகனைஸ் பண்ணேன் எதனாலன்னு சொல்லிட்டு. ஐயர்கிட்ட கேட்டேன். ஐயர் வந்து எனக்கு எதுவும் தெரியாது, பெரிய ஐயர் இருப்பாங்க, பெரிய ஐயர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? பெரிய ஐயர் தான். சாமி கும்பிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் பெரிய ஐயர் வந்தார். பெரிய ஐயர்கிட்ட வந்தோடனே அவரும் வந்தால் சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, வெளியூர் உட்காந்துருப்பார், வெளியூர்கிட்ட போய் கேளுங்க. எனக்கு அப்போ வரைக்குமே ஒன்றுமே புரியல. சரி ஓகே, வெளியே போய் கேட்போம், உள்ளார அவங்க வேலையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே வெளியே வந்து காலபைரவர் கோயில் தூரத்துலேருந்து தான் கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி கயிறு கட்டியிருந்தாங்க. எதனால் கயிறு கட்டினாங்கன்னு தெரில. ஏன்னா சுற்றி வரக்கூடாதா இல்லை எதனால் எட்டி பார்க்கக்கூடாதா அப்படின்னு தெரில எனக்கு. சுற்றி கயிறு கட்டிடுறதுனால தூரமாக நின்று தான் சாமி கும்பிட்டேன். அங்கேயும் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், ஆட் பண்ணி இப்போ பாருங்கள். காலபைரவர் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே உட்காந்துட்டு இருந்ததை கேட்டேன். ஆனால் இது மாதிரி நான் இந்த கோயிலுக்கு புதுசு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு இங்கே இருக்கிற கோயில் பற்றியும் தெரியாது, இங்கே இருக்கிற சாமியை பற்றியும் தெரியாது. எனக்கு இதை பற்றி ஏதாச்சும் சிறப்பம்சங்களை பற்றி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து சரி, அவர் கொஞ்சம் பெரியவராட்டுக்கு அவர்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் அவரும் தெரியாதுன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. எதனால் இவங்க சாமி படைக்கிறவங்களுக்கும் தெரியாது, பெரிய ஐயருக்கும் தெரியாது, வெளியே வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பெரியவராக இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் தெரியாதுன்றாங்க. எதனால் இவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் வீடியோ ஏதாச்சும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால தான் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உள்ளார எடுக்கக்கூடாது. நீங்கள் உள்ளார வீடியோ ஏதாச்சும் எடுத்து வெளியே போய் போஸ்ட் பண்ணிங்கன்னா, வெளியே ஏதாச்சும் போய் வீடியோ வெளியிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது ஏதாச்சும் தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க உள்ளார எதுவும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்போ தான் புரியுது, ஓகே உள்ளார வந்து வீடியோ ஹெல்மெட்டில் கேமரா இருக்கிறதும் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உள்ளார கேமரா எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாததை நீங்கள் தெரியாததை நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரிலன்னு தான் சொல்லுவாங்க.
ஏன்னா நான் அப்போ எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இதனால தான் நம்மள்ட்ட சொல்லியா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னனால தான் அவங்க சொல்லாமல் விட்டுருக்காங்க, இல்லைன்னா நம்ம நார்மலாக போயிருந்தா கூட சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டேன். ஸோ கீழே இறங்கிட்டு பூக்கடைக்காரர்கிட்ட கேட்டேன் வேறு ஏதாச்சும் இங்கே கோயில் இருக்குமான்னு கேட்டதுக்கப்புறம் கீழே சிவபெருமான் கோயில் இருக்குப்பா, கீழே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேலே இருந்துட்டு அப்படி கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் இது மாதிரி எனக்கு இந்த கோயிலுக்கு நான் புதுசு, இப்போ நீங்கள் ஏதாச்சும் இந்த கோயில் பற்றி சொல்லுவீங்க, மேலே கேட்டதுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரிப்பா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்காமல் நீ நார்மலாக கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க, வீடியோ எடுக்கிறனால தான் சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு தான் சரி அந்த அண்ணா சொன்னாங்க இது மாதிரி மேலே வந்து முருகன் வந்து அந்த வேல் வச்சிருக்கு. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் மேலே முருகன் பார்க்கும்போது நார்மலாக முருகன் மட்டும் தான் பார்த்தேன். கீழே வந்து அந்த அண்ணன் வந்து செல்லில் ஃபோட்டோ காமிச்சார். ஃபோட்டோ பார்க்கும்போது தான் நான் அப்போ நல்லா கவனித்தேன், ஒரு வேல் வந்து இப்படி வச்சுருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சேன், அவர் சொல்ல தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மேலே வந்து முருகருக்கு அந்த சிற்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கீழே வந்து என்னென்னா அகஸ்தியர் வழிபட்ட கபிலர்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் இருக்குது. ஆனால் நான் கிட்ட போய் பார்க்கல, தூரத்துலேருந்தே தான். ஏன்னா அது பாறை வந்து நல்லா நோண்டி அப்போ அது அந்த காலத்துலேருந்தே 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்கிறாங்க எனக்கு. அந்த காலத்துலேயே அப்படியே நோண்டி அங்கே அடியில் வந்து சிலையை செதுக்கியிருக்காங்க. அங்கே வந்து தீர்த்தம் வந்து வத்தவே வத்தாதான். ஆனால் இப்போ அந்த தீர்த்தம் இல்லை, முன்ன வந்து வத்தவே வத்தாமல் இருந்துச்சான். இன்னொரு அம்மன் அங்கே இருக்காங்க, கபிலர் சிலைக்கு பக்கத்துலேயே இன்னொரு அந்த செவுத்தில் ஃபுல்லாக வரைபடம் மாதிரி சிலையை செதுக்கியிருந்தாங்க. அதில் வந்து அம்மன்னு சொன்னாங்க, ஒரு அம்மன். அந்த அம்மன் பேர் எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் உங்களுக்கு யாராச்சும் டிஆர்எஃப் அந்த அம்மன் பேர் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஸோ அங்கே வந்து அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சிவலிங்கம் இருக்குது, அகஸ்தியர் சிவலிங்கம். பக்கத்தில் வந்து அகஸ்தியர் சிவலிங்கம், அங்கே இன்னொரு வந்து அகஸ்தியர் அம்மன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. மொத்தம் கீழே வந்து 3 சாமி, மேலே வந்து 2, மொத்தம் 5 சாமி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பக்கத்தில், இந்த நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த நேராக பார்த்திங்கன்னா படிக்கட்டு மேலே போகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று இருக்கான். நான் அங்கே போகல, ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே போய் மேலே போய் படிக்கட்டில் ஏறும்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. நான் அப்படியே கீழே இருந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டேன். எனக்கு இருந்ததே பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இல்லைப்பா நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அமைதியாக எடுக்காமல் விட்டுருப்பேன். ஸோ அவங்க எதுவுமே சொல்லியா, நான் பாட்டுக்கு நான் மண்டையை வச்சுக்கிட்டு நான் போட்டுட்டேன். என்னடா இது, நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ எதுவுமே தெரியாமல் தான் இங்கே கோயில் படைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைன் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டேன், கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ வந்துட்டு வீடியோ அப்படியே வியூ பாயிண்ட் தெரிகிற மாதிரி, வெயில் சரியான வெயில், அப்படியே வியூ பாயிண்ட் தெரிகிற மாதிரி நான் அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா செவுத்தோரமாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதான் கிளம்ப போகிறேன் இப்போது. நான் சொல்லப்போனால் வியூ பாயிண்ட் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாம் கடவுளோட அமைப்பு பார்த்தீங்களா, கடவுள் வந்து என்னை இன்றைக்கி வந்து நீ பார்க்கணுன்னு இருந்திருக்கு, அதனால் நீ பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி வியூ பாயிண்ட் மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வியூ பாயிண்ட் மட்டும் காட்டிட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து மேலே போய் இங்கேயும் வந்து முருகன் கோயிலுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாம் கடவுளோட மகிமை தான். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டோம்ல சொல்லலாம். இந்த இருக்கிறதே இந்த ஒரு கோயிலில் மட்டும் தான் முருகன் வந்து எந்த வடிவத்தில்னா வேல் வந்து இந்த இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற வடிவத்தில் இருக்காங்களா, வேறு எந்த கோயிலுமே வேல் வந்து அப்படி பிடிச்சிருக்க மாட்டாராம். ஸோ இது ஒரு சிறப்பு அம்சம் தான், இதுவும் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் இது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருங்க. ஸோ ஓகே நமக்கு டைம் ஆச்சு, ஸோ கிளம்பலாம். ஸோ மார்னிங் வியூ பார்த்தாச்சு. ஸோ நைட் வியூ எனக்கு என்னமோ இது பார்க்கணும் போலே தோணுது. ஸோ உங்களுக்கு டிஆர்எஃப் எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ நைட் வியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்போம். எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, நைட் வியூ எப்படி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய சிட்டி பாருங்கள், எவ்வளோ சேலம் சிட்டி டோட்டலாக கவர் ஆகுது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இது நைட் வியூ பார்க்கணும் போல் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் கவர் பண்ணி பார்ப்போம். முடியாத பட்சத்தில் அப்படி நைட் வியூ வீடியோ எடுத்தோன்னா ஸோ இந்த வீடியோ எண்டிங்கில் கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓகே டிஆர்எஃப் இங்கடா இருட்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ எல்லோரும் இசை மலையில் நனைய தயாரான்ற மாதிரி ஸோ வியூ பாயிண்ட் பார்க்க எல்லோரும் தயாராக. இங்கடா ஒரே இருட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ ரெடி 1 2 3 டடான் டான். ஓகே உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் எதுக்கும் ஃபோன்லேயே கிளிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஐயோ ஃபோனில் ரொம்ப இதாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ அழகில் நான் மேம்டால் குட்டி பார்த்தீங்களா அங்கே நிற்கிறான், உங்களுக்கு தெரியுதா? டொடாயிங் டாயிங்
லைட் ஆஃப் பண்ணல, இன்னும் கீ எடுக்கவே இல்லை. ஏன்னா ரேடியேட்டர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒர்த்துங்க. ஸோ எந்த விதமான காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீ காஸ்ட். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இந்த வியூ பாயிண்ட் வரத்துக்கு. ஏன்னா இந்த இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் முன்னாடியே கொடுத்துட்றேன். இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் வர வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் தடுமாறு எப்படி கீழே வந்தீங்கனாலும் மண்டை பொழந்துடும். மண்டை பொழக்கிறது இல்லை, உயிரே போனாலும் போயிடும். ஸோ அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கே யாரும் வர வேணாம். அப்படியே தெளிவாக வந்தாலும் பார்த்து நிதானமாக இருங்க. கொஞ்சம் தூரத்தில் என்ன பார்த்துருங்க. இங்கே என்னென்னு பார்த்தாலே வியூ பாயிண்ட் நல்லாவே தெரியுது. வேறு மாதிரி டிஆர்எஃப் ஒர்த்து மஸ்ட்டு வாட்ச்சு. அப்படியே உட்காந்துடலாம் போல தான் தோணுது. அப்படியே இப்போ மட்டும் இங்கே ஒரு கட்டில் இருந்து அப்படியே இங்கேயே படுக்க சொன்னால் அப்படியே பார்த்துக்கிட்டே படுத்து தூங்கிடலாங்க. நிறைய பேர் நைட்டில் மேலேயே வந்துட்டு போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு. இந்நேரத்துக்கு கூட நடந்து கூடி வராங்க நிறைய பேர். வாவ், இங்கேருந்து பார்க்குறதுல அப்படி என்னடா உனக்கு வாவ் போடுதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொன்னால் புரியாது. ஃபீல் பண்ணணும் டிஆர்எஃப், ஃபீல் பண்ணணும். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணிட்டு வந்தேன். ஒரே ஆர்னு சத்தம், டிராஃபிக் ஜாமு அப்படிலாம் இருந்துட்டு இங்கே வந்து யாருமே இல்லாமல் அந்த டிராஃபிக் ஜாம்லாம் போகிறத இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு தனி விதமான ஃபீலு, வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தாங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். எங்கே கன்ஃபார்ம் வரலாம். அமைதியாக வந்து நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து இருந்துட்டு எந்த இதையும் யோசிக்காமல் இங்கேருந்து எல்லாமே தெரியுது சொல்லப்போனால். ஆனால் எதுவும் தெளிவாக தெரியல, தூரத்துலேருந்து பக்கம் எல்லாம் தெரியுது, அளவுதான். ஸோ அதனால் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். சொல்லப்போனால் இது ஒரு பட்ஜெட்டே இல்லைங்க, ஃப்ரீ காஸ்ட்டுங்க. எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை. இதே நீங்கள் ஏற்காடுலாம் போனோன்னா முன்னாடி டோலுக்கு காசு வாங்குவோம், அதெல்லாம் நிறையா இருக்குது. 10 ரூபா தான் வாங்குவான், இருந்தாலும் அதுவும் காசு தானே. காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க மழை பெஞ்சதுக்கு. பாருங்க பட்டாசு வெடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஏன்னா கோப்ரோ அந்தளவுக்கு தெளிவாக காட்டுதான்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா நான் பார்க்குற விஷுவல் வந்து எனக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் கேமராவில் எப்படி காட்டுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நல்லா தான் காட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நான் ஃபோனில் ஷூட் பண்ணிக்கிறேன். நான் எடிட் பண்ணும்போது நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேறு மாதிரி டிஆர்எஃப். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஒரு டைமாச்சும் பார்த்துடணும். ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்காட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மலையிலையும், அதுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணிடுவோம். என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் கோயிலாக வந்து முடியுது. ஆனால் நம்ம பிளான் பண்ணது ஒன்று நிஜமாலுமே. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு காட்டிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா கடவுள் அழைச்சிட்டார் நம்ம சொல்ல போனால். ஸோ டிஆர்எஃப் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ரிட்டர்ன் போகும்போது கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே டிஆர்எஃப், நம்ம வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் போனதே தெரிலங்க. அப்படியே அழகில் மெய் மறந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரில. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒருத்தர். எனக்கு காலையில் பார்த்த விட நைட்டு செம்ம ஒருத்துங்க. இந்த மழை பெஞ்சதுக்கு சிலு சிலுன்ற காற்று, நைட்டில் அப்படியே யாருமே எதுவுமே இல்லை, அமைதியாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி நிறைய பேர் வராங்க. இந்நேரத்துக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:60 ஆகுது. கரெக்டாக 8:15 ஆகுது. இன்ன வரைக்குமே ஃபேமிலியில் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, வயசானவங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு இது தகுந்தாங்க. இந்நேரத்துக்கு நீங்கள் வரலாம். ஆனால் செல்ஃப் சேஃப்டி முக்கியங்க. ஆனால் கூட யாராச்சும் ஒருத்தர் கூட்டுவாங்க, தனியாலாம் வராதிங்க. பசங்க நீங்கள் மோஸ்ட்லி அப்படி தனியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா குடிச்சிட்டு மட்டும் வராதிங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சேஃப்டினஸுமே இல்லை. ஏன்னா யாருமே அங்கே ஒரு இந்த இடத்துல போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. லைட்டும் எதுவுமே இல்லை சொல்லப்போனால். அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். குடிச்சிட்டு வர வேணால்
வந்து நீங்கள் போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு பசங்களாம் அப்படியே சேர்ந்து சில நேரம் பேசுகிறதா பேசிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு டைம் வந்தாலும் வருவேன் நான். ஸோ ஓகே, இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன, எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளேஸை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத பிளேஸை நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை அப்படியே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸை நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். நெக்ஸ்ட் வீடியோ எங்கே போகலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் பிளேஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்லேயும் நான் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நீங்களும் நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ன வரைக்குமே யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, வியூ பாயிண்ட்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஓகே, பாய், see you, டாடா, டேக் கேர். மறக்காமல் ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. டாடா, பாய்.